அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சீமானை குறித்து அதிக அளவில் பேசியிருக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமி இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் பயணம் அப்படின்னு சொன்னாலே ரவீந்திர துரைசாமிக்கு அதிக அளவில் பங்கீடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு நேர்காணல்கள் வந்துருச்சு அப்படின்னா சீமான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு, எந்தெந்த பகுதியில் அவருக்கு ஆளுமை அதிகமாக இருக்கு அப்படின்றதுல தொடங்கி முந்தைய இருந்ததற்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சீமான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்றத முழு விவரங்களோட நேர்காணலில் பேசுகிற ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு ஆதரவாளருக்குமே பார்த்தீங்கன்னா ரவீந்திர துரைசாமியோட வீடியோக்களை தவறாமல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியில் அதிக அளவில் ரவீந்திர துரைசாமிக்கு பங்கீடு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆரம்ப காலத்தில் நாம் தமிழர் கட்சியை அனைவருமே புறக்கணித்து பேசும்போது ரவீந்திர துரைசாமி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லா நேர்காணல்களுமே நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னும் நிச்சயமாக 21 தேர்தலையே அவங்க 7% வாக்கு வங்கி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அந்த வாக்கு வங்கி வாங்கியிருந்தது அப்படின்றது அனைவரு இடத்துலையுமே ரவீந்திர துரைசாமி இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய நகர்வுகளை கவனித்து விமர்சனம் பண்றாரா அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி ரவீந்திர துரைசாமியோடைய எல்லா விமர்சனங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்க ஒரு காரணத்தினால தான் இவருடைய நேர்காணலுக்கு இந்த அளவுக்கு பார்வையாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு புதிய சேனலில் ரவீந்திர துரைசாமியுடைய வீடியோ போட்டால் கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் பார்வையாளர்கள் அந்த ஒரு வீடியோவுக்கு கிடைக்கிறது அப்படின்றது அவருடைய அரசியல் அறிவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாகவே பார்க்கப்படுது. இப்படி தன்னுடைய எல்லா விமர்சனங்களையுமே நடுநிலையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு சீமானை குறித்து பல்வேறு விஷயங்களை தற்போது பதிவு பண்ணியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமாக சொல்ற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இதற்கு முன்னதாக அதிக அளவில் ஆளுமையில் இருந்த ஒரு தலைவர்கள் அப்படின்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படின்னும் திராவிட வாரிசாக இருக்கக்கூடிய ஸ்டாலினால கூட அவங்களுடைய ஒரு இடத்தை பிடிக்க முடியாத போது கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு ஆளுமையில சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு. வெறும் வாய் வார்த்தையாக சொல்லாம எந்தெந்த பகுதிகளில் முன்பை விட நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்காங்க அப்படின்றதுல துவங்கி எந்த சதவீதத்திற்கு அவங்க போவாங்க அப்படின்றது வரைக்குமே ஆதாரத்தோட வீடியோ வெளியிடுறதா பார்த்தீங்கன்னா ரவீந்திர துரைசாமியுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயமாகவே இருக்கு. இந்த ஒரு நேர்காணலை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர துரைசாமி சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு நிகரான ஆளுமையில ஏற்கனவே சீமான் இருக்காரு அப்படின்னும் அனைத்து தரப்பு மக்களுமே பார்த்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய இடத்துல சீமான் இருக்காரு அப்படின்னும் நிச்சயமாக 26 தேர்தலே நம்ம அனைவருமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறோம். அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.